கடவுளோர் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7:56 7:56 AM. அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்திற்கதை நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில், ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால், பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ, நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசன பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவியும், பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி, இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பொங்கு சனி யோகமாக மாறுகின்றன. 11ஆம் இடத்தில் அல்லவா சனீஸ்வரர், அவருக்கு மிகவும் சிறந்த ஸ்தானம் அது. அதுவும் இதை ஒரு பொங்கு சனியாகவே எடுத்துக்கொள்ள ராசிகளிலேயே அவர் ரிஷபமும் ஒரு சுபகிரகத்தினுடைய ராசி, அவர் போயிருக்க 11ஆம் இடமும் ஒரு சுபகிரகத்தினுடைய ராசி மீனம் அல்லவா. அது இன்னும் சொல்லப்போனால் ரிஷபகிரகத்தினுடைய சுக்கிரனுக்கு உச்ச ராசியாகவும் அந்த சனீஸ்வரர் அங்கே இருக்கின்றார். அப்படிப்பட்ட பொங்கு சனியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் சனீஸ்வரர் வாரி வழங்கப் போகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எல்லாவற்றினுடைய தடைகளில் இருந்தும் நீங்கள் நீங்கி ஆரோக்கியம்,
மற்றும் தொழில் வேலைகளில் ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, அதிலே ஒரு உயர்வு, வருவாய்கள் மற்றும் ஒரு முகஸ்தூதியாக எந்த காரிய முயற்சிகளை மேற்கொண்டு தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பயனுள்ளாக செய்வது, சுப விஷயங்கள் கைகூடுவது, நீங்கள் நினைத்தபடி அந்த அழகான வீட்டையோ அந்த சொத்துக்களையோ வாகனங்களையோ ஆடை ஆபரணங்களையோ அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு வரப்போகின்றன. உங்களுடைய முதலீடுகள் பல வகையிலும் நீங்கள் முயற்சித்து எதையும் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். இவர் எந்த ராசிகளை பார்க்குறார்? ஒன்றாம் இடமாகிய உங்கள் ராசியவே பார்க்குறார். ஒரு மெருகேறக்கூடிய தன்மையில் நீங்கள் இரவு பகல் பாராது உழைத்து வருவாய்களை தீட்டி தான் யார் என்பதை வெளிக்காட்டுவதற்கு ஒரு தக்க தருணமாகும். அது மட்டுமல்ல, தன்னை சேர்ந்தவருடைய விருப்பத்தையும் தனது விருப்பத்தையும் சரியாக செய்து மகிழ்வு பெறுவீர்கள். 5ஆம் இடத்திற்குடைய பார்வை இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அமையும். அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள், குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய திட்டங்கள், அவருடைய படிப்பு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக மாறுவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. இப்போ 8ஆம் பாவத்திற்கு அவருடைய பார்வை இருக்குது. அதனால் தீர்க்க ஆயுள், எதிர்பாராத பயணம், எதிர்பாராமல் வெளிநாடுகள் செல்வது. நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப நாளாக ஒரு கடப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கடப்பில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எதாக இருந்தாலும், பணமோ ஒப்பந்தமோ வேலையோ நமக்கு வர வேண்டியது முக்கியமான விஷயமோ எதுவும் நியாயமானது அனைத்தும் உங்களுக்கு கைகூட பெறுவீர்கள். மறைமுக வருவாய்களுக்கு நிறைய இடம் உண்டு. அதனால் மந்திரோபாசனை, தெய்வீக காரியங்கள், தர்மம் இவற்றையெல்லாம் மனமுகந்து செய்து இந்த பொங்கு சனியால் நீங்கள் போற்றப்படக்கூடியவராக புவியில் திகழ்வீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு 2.25 ஆண்டு நன்மை என்றாலும் கூட வக்ர காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அந்த வக்ர காலம் எது என்ன? ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை. 2027ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை. அதாவது ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரையும் இந்த காலங்களில் மட்டும் உங்களுக்கு சனீஸ்வரரால் வரக்கூடிய சாதகமான பலன்கள் உங்களுக்கு வருவதற்கு குறைவாகவும் தடைகளாகவும் தாமதமாகவும் ஒரு பாதிப்புகளை தரும். இந்த காலங்களில் உங்களுடைய புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ எதையும் செய்வதை சற்று தள்ளி போட்டு சரியான உபாயங்களை அறிந்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லதே. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக யார் உங்களுக்கு அமைகின்றார் என்று பார்த்தீங்கன்னா பைரவர், அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரர், சிவனுடைய ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன் மற்றும் பெருமாள், அங்கே இருக்கக்கூடிய முருகன். இவர்கள்லாம் ஒரு சேர நீங்கள் காஞ்சிபுரம் சென்றால் அனைவரையுமே வணங்கி விடலாம். அதாவது ஏகாம்பரேஸ்வரர், சித்திரகுப்தன், அங்கே இருக்கக்கூடிய முருகன், அங்கே உலகளந்த பெருமாள், இவர்களெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் 15, 51, 53, 15, 51, 53 இந்த எண்கள் உங்களுக்கு எதில் தொடர்பாக இருந்தாலும், பெயர்களோ நிறுவனங்களோ நபர்களோ மற்றபடி இந்த தொடர்புடைய எண்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் உடைமைகள் எதுவாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். வாஸ்துவில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையும் மேற்கு திசையும் இந்த பயணம், முயற்சி, வீடு, வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே உங்களுக்கு திரவிய லாபங்களை உண்டு பண்ணும். அத்துடன் அதிர்ஷ்ட சின்னம்னு பார்த்திங்கன்னா கருடன், பசு இந்த படங்களை நீங்கள் வைத்துக்கொள்வது, இதன் பிரதிமைகளை வீட்டிலோ வியாபாரத்தில் வைத்துக்கொள்வது அல்லது எங்கே அதை எளிதாக பையில் வைத்து எடுத்து செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சின்னங்களாக இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடும். மற்றும் இந்த தெய்வ வழிபாடுகளோடு புகழ் சோழ நாயனான 63 நாயன்மார்களில் ஒருவர் இருக்கார். அவற்றை நீங்கள் வணங்குவது நன்மையே. மற்றும் கடுவெளி சித்தர், இந்த சித்தரை நீங்கள் வணங்கினால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு என்ன பரிகாரம்? நீங்கள் பூமி ராசியாக இருப்பதால் பூமியிலிருந்து விளையக்கூடிய தானியங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் இவற்றை இறைவனுக்கு படைத்து அதை நீங்கள் எந்த வகையிலாவது தயார் செய்து பிறருக்கு நீங்கள் தானமாக தந்தால் எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடியவராக இந்த பொங்கு சனியின் பயிற்சி பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.